பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். கேரளானாலே மாங்காய் சம்மந்தி ஃபேமஸ். அது வேற. இப்போ சீசன் நம்மளும் செஞ்சிடலாமே, வாங்க செஞ்சிடலாம். 2 பொருள் வச்சு மாங்காய் சம்மந்தி பண்ணிட்டுன்னு வச்சுக்கிங்களேன், நமக்கு அது குழம்பு கிரேவி ஒன்று உண்டாம். ஒரு சட்டி சோறை சாப்பிட்றலாம். கொஞ்சம் தேங்காய் ஊற்றி விரசி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம பல பேர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் எடுத்திருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 2 காஞ்ச மிளகா பிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாங்காய்க்கு ஸ்கின் ரிமூவ் பண்ணிடலாம். மாங்காய்க்கு எதுக்கு ஸ்கின் ரிமூவ் பண்ணோன்னா, சில துளியில் ஒரு மாதிரி துவக்கிற மாதிரி டேஸ்ட் வரும். அப்போ நம்ம சம்பந்தியோட டேஸ்ட் வேறு மாதிரி ஏறும். அதனால் துளியை எடுத்துட்டேன். கண்டிப்பாக மாங்காய் துளியில் ஒரு துவர்ப்புத்தன்மை இருக்கும். மாங்காவை பார்த்தோன்னே வாயில் எச்சி வருதா? எனக்கும் பயங்கரமாக எச்சி வருது. ஆனால் எனக்கு புளிக்கும். அந்த பயத்தினால மாங்காய்லாம் சாப்பிட மாட்டேன். சம்மந்திலாம் சூப்பராக சாப்பிடுவேன். மிளகா லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கருகு விட்டுறக்கூடாது. லேசாக அந்த தூள் என்ன போதும், ஒரு முறுமுறுப்பு தன்மை வந்தால் போதும். மிளகா, தேங்காய், இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா. உங்களுக்கு மிளகா காஞ்ச மிளகா போட்டுனாலும் போட்டுக்கோங்க, எந்த மிளகாலும் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா போட்டால் கலர் கிடைக்கும், பச்சை மிளகா போட்டால் டேஸ்ட் கிடைக்கும். அதனால் 2மே கலந்து சேர்த்துருக்கேன். ஒன்றும் பாதிமாக அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ மாங்காவை சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நான் தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணலை. தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காவோட சூப்பரான ஒரு மனம். மாங்காய் சம்மந்தி ரெடி. இது கஞ்சி கூட, சுடு சாதம் கூட, எந்த ஒரு கறியும் உங்களுக்கு வேண்டாம், எந்த குழம்பும் வேண்டாம். இது எதுவும் தாளிக்காமல் அப்படியே கொஞ்சம் தேங்காய் சூடு பண்ணி ஊற்றுனா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது எண்ணெயாக ரெட் கலரெல்லாம் பார்க்காதீங்க. நான் காய்ந்த மிளகா வறுத்த பார்த்திங்களா, தேங்காய் இல்லை, அந்த ஒரு மனம் தான் இது, அந்த கலர். இது கொஞ்சம் சூடு சாதத்துக்கு வேறு லெவலாக இருக்க போகுது. இந்த சூடு சாதம் மேலே மாங்காய் சம்மந்தி கலக்கி, இந்த சம்மந்தி சூடு கஞ்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு ரொம்ப சூடாக இருக்குது. டேஸ்ட் பண்ணுங்க. சொல்கிறக்கு வார்த்தையே இல்லை. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் சம்மந்தியில் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த குழம்பு கறிலாம் எதிர்பார்க்க வேண்டாம். சூடிச்சோறு பொங்கணுமா, அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றணுமா, சூப்பர். இது மெயினாக காய்ச்சல் அடிக்குது, வாய்க்கு கசப்பாக இருக்குது, சாப்பிட முடியும்னு சொல்கிறவங்களுக்கு, கர்ப்பிணி பெண்கள் அடிக்கடி வாமிட் எடுத்து ரொம்ப டயர்டாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சம்மந்தி அரைச்சி சாப்பிட்டா கூட ஒரு வாய் சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். எந்தெந்த சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ், காய்கறி, வெஜிடபிள் வருதோ அதை வாங்கி சாப்பிடணும். இந்த மாதிரி மாங்காய்லாம்